நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலை நிகழ்ச்சியான பிரஸ் ரிலீஸோடு இணைந்து கொள்கிறோம். இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளை சிறப்பான முறையில் நாங்கள் இன்றும் அலசி ஆராய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றும் எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் கணாதிபன். வணக்கம் நேயர்களே. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளியாக இருக்கும் பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை சுமந்து வந்திருக்கிறது இன்றைய பத்திரிகைகளும் பார்க்கலாம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரையில் நாங்கள் ஜெகன் முதலில் சுடரொளி பத்திரிகையோடு ஆரம்பிக்கலாம். சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கூறுகிற விஷயம் வடமாகாண சபையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கின்ற விஷயம் தான் இன்றைய தினம் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. சுடரொளி பத்திரிகை. ஆம் கணாதிபன், கடந்த 5 வருடங்களாகவே இருந்ததை போன்று இம்முறையும் வடமாகாணத்திலே யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கான அஞ்சலி கூட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினராலும் தடை விதிக்கப்பட்டு வந்திருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் வடமாகாண சபையின் 9வது அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னதாக வடமாகாண சபையின் ஆளும் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு நினைவேந்தல் நிகழ்வை நடாத்தியிருந்தனர். அந்த வகையில் நேற்றைய தினம் சபையில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், வடமாகாண சபைக்கு வருகை தந்திருந்த அனைத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களும் கருப்பு பட்டிகளையும் அதே போன்று கருப்பு நிற சால்வுகளையும் அணிந்துதான் கணாதிபன் சபைக்கு வந்திருந்தார்கள். சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே இவர்கள் அனைவருமே மெழுகுவர்த்திகளை ஏற்றி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமது அஞ்சலியை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்ற சந்தர்ப்பத்திலே ஆளும் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்றார்கள். ஆனாலும் கூட வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தவராசா அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார். இருந்த போதிலும் கூட வடமாகாணத்தின் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் மெழுகுவர்த்தியை ஏற்றி அவரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. எவ்வாறானும் கூட பிறகு சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் அவர்களின் நடைபெற்று பல்வேறு உறுப்பினர்களும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போரில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் தமது அஞ்சலி உரைகளை அதே போன்று அது தொடர்பான தமது உரைகளை நிகழ்த்தியிருந்தார்கள். இதில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. குறிப்பாக போருக்கு பின்னரான சூழலில் இலங்கையில் சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய தமிழ் பேசும் சமூகத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாக்க வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகள் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் கனா பார்த்தோம் என்றால் 18ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் போரில் உயிரிழந்த மக்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் ஒரு துன்பகரமான துயரகரமான நாளாகத்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் தெற்கை பொறுத்த மட்டில் இது ஒரு யுத்த வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆகையால் ஒரே நாளில் இத்தகைய 2 முரண்பட்ட வெவ்வேறுபட்ட கோணங்களில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றமை எவ்வாறு நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதுதான் நேற்றைய தினம் வடமாகாண சபையிலும் பல்வேறு உறுப்பினர்களும் எழுப்பிய முக்கிய கேள்வியாக இருந்தது. இது தொடர்பாக நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டும் விரிவாக ஆராய்ந்திருந்தது. அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஒரு முக்கிய செய்தியாக நேற்றைய தினம் எமது பிரதான செய்திகளில் வழங்கி இருந்தோம். இது தொடர்பான தகவல்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள் எமது www.newsfirst.lk இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் இந்த நேற்றைய தினம் வடமாகாண சபையிலே இடம்பெற்ற இந்த நிகழ்வு தொடர்பான அனைத்து தகவல்கள் காட்சிகளை எல்லாம் காணக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம், அதையும் ஞாபகப்படுத்தலாம். அடுத்த செய்தியாக வெளியாக இருக்கிறது போர்க்குற்ற புதிய ஆதாரங்கள் பற்றி விசாரணையின் பின்னரே உரிய பதில். இசைப்பிரியா உஷாலினி படங்கள் குறித்து ராணுவ பேச்சாளர் கருத்து என்கின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே சேனல் 4 பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சேனல் 4 அலைவரிசை போர்க்குற்றங்கள் தொடர்பான பல்வேறு ஆதாரங்களை வழங்குவதாக கூறி காணொளிகள் அதே போன்று புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டு வந்திருந்தது. அண்மையில் மீண்டும் ஒரு முறை புதிய ஆவணப்படங்களாக இசைப்பிரியா மற்றும் உஷாலினி ஆகியோரின் படங்கள், இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தைச் சேர்ந்த தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக செயற்பட்ட இசைப்பிரியா மற்றும் உஷாலினி ஆகியோரின் புகைப்படங்களை புதிதாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த புகைப்படங்கள் குறித்து நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இராணுவ
ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் இது குறித்தும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன் போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், உடனடியாக இது உண்மைக்கு புறம்பானது, போலியான புகைப்படங்கள் என்று நிராகரிக்க முடியாது. அதே போன்று உடனடியாகவே இது உண்மைத்தன்மையுடன் கூடிய புகைப்படங்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே இராணுவ மட்டத்தில் இது குறித்து தற்பொழுது ஆராயப்படுகிறது. இதன் இறுதி முடிவு, இது தொடர்பான நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என கூறியிருக்கின்றார். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளிவந்திருந்தன. அதற்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கையின் இராணுவம் சார்பிலும் அரசாங்கம் சார்பிலும் பல்வேறு பதிலளிக்கும் வகையில் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தன. ஆகவே இந்த விடயத்திலும் சிறிது காலம் தேவை. அதாவது இராணுவ மட்டத்தில் விசாரணை நடத்தப்பட்டுதான் தற்போதைய இந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இத்தகைய புகைப்படங்களை உருவாக்குவது இலகு என்ற கருத்தையும் நேற்றைய தினம் பாதுகாப்பு அதாவது இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இது குறித்து ஆராய்ந்து விரைவில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பார்க்கலாம் என்ன நிலைப்பாடு அது என்று. அடுத்த செய்தியாக, ஹிட்லரின் சல்யூட் முறைக்கு கூட தடை இருக்கும் போது இலங்கையில் தீவிரவாதிகளை நினைவு கூற அனுமதிப்பதா பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய சொல்லியிருக்கிறதாக இதுவும் நேற்றைய தினம் அதே ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட மற்றும் ஒரு கேள்வி. அதாவது 18ஆம் திகதி குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே உயிரிழந்த மக்களுக்கு நினைவு கூறும் நிகழ்வுகளை தடுக்கும் முகமாக இராணுவத்தினர் ஆலயங்களையும் அதே போன்று பொது இடங்களையும் சுற்றி வளைத்ததாக பல்வேறு தகவல்கள் ஊடகங்களிலே வெளியாகியிருந்தன. மக்கள் சார்பிலும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது குறித்தும் நேற்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் போது கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதன் போது அவர் கூறியிருக்கின்றார், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் இலங்கையில் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் இராணுவம் இடமளிக்காது. ஆகவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படலாம் என்ற நிலைப்பாடு காணப்பட்ட ஒரு சில பகுதிகளில் மாத்திரம் விசேடமாக இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டதாக இராணுவ பேச்சாளர் கூறியிருக்கின்றார். அதனை விடுத்து ஆலயங்களோ அல்லது வேறு இடங்களோ முற்றுகையிட்டதாக வெளியாகும் தகவல்களை தாம் நிராகரிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் பார்த்த இந்த புகைப்படங்களில் நல்லூர் ஆலயத்திற்குள் ஆலயத்தின் முன்பாக நிறைய இராணுவ நிச்சயமாக பல இடங்களிலே நாங்கள் கண்டிருந்தோம், காணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எமது செய்தியாளர்களும் இது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார்கள். பல ஆலயங்களிலே குறிப்பாக அன்றைய தினம், அதாவது உயிரிழந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளை கூட நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்ததாக மக்கள் கூறியிருந்தார்கள். நாங்கள் அதை கண்டோம். ஆகவே தற்பொழுது இராணுவ பேச்சாளர் இதனை மறுத்திருக்கின்றார். சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். தீய சக்திகளே ஆசிரியர்களை மிரட்டியுள்ளன என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தும் ராணுவத்திற்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்குவதற்கு முயன்றுள்ளன இந்த தீய சக்திகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதாக ராணுவ தரப்பில் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா அவர்கள் சொல்லியிருக்கிறதாக. அதை நாங்கள் பார்த்தோம் என்றால் கானா வருடம் முழுவதும் அமைதியான சூழல் இருக்கின்றது. ஏனைய பல்கலைக்கழகங்களில் போன்று பிரச்சனைகள் உருவாகும் சந்தர்ப்பங்களை விடுத்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக மே மாதங்கள் வரும் பொழுதுதான் இத்தகைய துண்டு பிரசுரங்கள் அச்சுறுத்தல் விடுக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் நேரடியாகவே மாணவர்கள் தரப்பில் கூறப்படும் விடயம், வெளிநபர்கள் வந்து பல்கலைக்கழக வளாகங்களில் இத்தகைய துண்டு பிரசுரங்களை ஒட்டுவதாக, சுவரொட்டிகளை ஒட்டி செல்வதாகத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் கூட தற்பொழுது ஒரு இராணுவத்தினாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீய சக்தி தான் வந்து இந்த சுவரொட்டிகளை ஒட்டி அச்சுறுத்தல் விடுப்பதாக இராணுவ தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால், யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால், யாழ் குடாநாட்டை எடுத்துக்கொண்டால், நாட்டின் ஏனைய பகுதிகளை போன்ற அல்ல. அங்கு சூழல் முற்றுமுழுதாக வித்தியாசமாகவே இருக்கின்றது. காரணம், அங்கு அதிகளவில் இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 18 அண்டிய திகதிகளில் வந்து அதீத பாதுகாப்பு இருந்தது. அவ்வாறு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தீய சக்திகள், இவர்களுக்கும் தெரியாது, கண்களில் விரலை விட்டு ஆட்டிவிட்டு வந்து இந்த சுவரொட்டிகளை ஒட்டி சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்தும் தற்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் எழ வேண்டிய சூழல் தான் உருவாகி இருக்கின்றது. ஆசிரியர் மரணம் தற்கொலையை போலீஸ் உறுதிப்படுத்தியது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கொழும்பு பாடசாலையில் பம்பலப்பட்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி ஏற்கனவே போலீசாரிடம் தெரிவித்ததற்கு அமைய நேற்றைய தினம் பிரேத பரிசோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது. இதன் போது அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது.
அடுத்த செய்தியாக, சிரியாவில் முட்புறவியில் கொன்றவனை காட்டிக் கொடுத்த 3 வயது ஆண் குழந்தை என்ற ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி, ஒரு பரபரப்பான செய்தி. நேற்றிடம் அதிக அளவில் பேசப்பட்ட இந்த குழந்தை தற்பொழுது 3 வயது தான் ஆகின்றது. ஒரு வித்தியாசமான அறிகுறியுடன் இந்த குழந்தை பிறந்தும் இருக்கின்றது. இவர் சுமார் 4 வருடங்களுக்கு முன்னர் தாம் ஏற்கனவே இருந்த பிறவியில் தம்மை கொலை செய்தவரை நேரில் சென்று அடையாளம் காட்டியிருக்கின்றது இந்த குழந்தை. அதே போன்று அந்த பிறவியில் தாம் புதைக்கப்பட்ட இடம் காட்டி இருக்கின்றது. அதாவது இந்த குழந்தை அதாவது ஏற்கனவே இருந்த நபர் 4 வருடங்களுக்கு முன்னர் காணாமற் போனதாக தான் அந்த கிராம மக்கள் நினைத்திருந்தார்கள். தற்பொழுது இந்த பிள்ளை நேரடியாக சென்று இதை அடையாளம் காட்டியிருக்கின்றது. ஆனாலும் கூட இது குறித்து சட்ட நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் வாக்குமூலம் என்பதன் காரணமாக பார்க்கலாம். எதிர்காலத்தில் மேலும் பல பரபரப்பான தகவல்கள் இந்த செய்தியுடன் இணைந்ததாக வரக்கூடும். இதே போல இங்கு நிறைய குழந்தைகள் வரும் இப்படி ஒன்று இருந்தால். அடுத்ததாக இன்னொரு செய்தி, சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக வெளியாகி இருக்கிறது. தடைகளுக்கான அறிகுறிகள் என்ற அடிப்படையில் தான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய சுடரொலியினுடைய கார்ட்டூனாக வெளியாகி இருக்கிறது. ஜேபியின் கார்ட்டூன். ஐஏஏ, அரசுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்கிறீர்கள், ஆனால் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்து வாக்களித்துள்ளீர்களே என்று சொல்லி ஒரு பொதுமகன் கேட்கிறதாகவும், அதற்கு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் லோ புத்தகத்தை கையில் வச்சுக் கொண்டிருக்கிறார். யதார்த்தமா யோசிப்பா இந்த அரசாங்கமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடு இவ்வாறு தான் இருக்கின்றது. அதாவது அவர்கள் மேடையில் கூறும் அனைத்து விடயங்களுமே நடைமுறைக்கு வருவது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயத்திலும் அவ்வாறு இருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டே அவர்கள் அரசாங்கத்திற்கு தமது பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதை தான் அரசியல் அரங்கில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இவைதான் இன்றைய தினம் சுடரொலி கொண்டு வந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதே வேளையில் இன்று வெளியாகி இருக்கும் தினகரன் பத்திரிகைக்கு போகலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கை சீன ஜனாதிபதிகள் இருதரப்பு பேச்சுவார்த்தை, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, சுற்றுலாத்துறை, சைபர் குற்றங்கள் குறித்து ஆராய்வு, சீனா வழங்கும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி மஹிந்த பாராட்டு, இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாகவே எந்த ஒரு தலைவரை சந்தித்தாலும் இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆனாலும் சீனாவுக்கான ஜனாதிபதியின் இந்த விஜயம் பல்வேறு முக்கிய முன்னேற்றங்களை நாட்டுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் ஜனாதிபதி ஐநா செயலாளர் நாயகத்துடனும் சந்தித்து இதன் போது கலந்துரையாடி அவரையும் இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் நேரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் வரலாம். சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் காணப்படுகின்ற செய்திகளை தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தினகரன் பத்திரிகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ரயில் சாரதிகளின் விடுமுறை ரத்து, பிரச்சனைகளுக்கு 2 வாரங்களில் தீர்வு என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறதாக செய்தி. கடந்த சில தினங்களாகவே இலங்கையில் அதாவது பொது போக்குவரத்து சேவைகளை நோக்குமிடத்து ரயில்களை நம்பிதான் அதிகளவிலான அலுவலக ஊழியர்கள் கடமை புரிகின்றார்கள். குறிப்பாக கொழும்புக்கு வருபவர் காலையிலும் மாலையிலும் பார்த்தால் இந்த ரயில்களில் நிரம்பி வழியும் கூட்டமாக தான் இருக்கின்றது, பயணிகள் கூட்டம். ஆனாலும் கூட கடந்த சில தினங்களாக ரயில் தாமதங்கள், அதே போன்று இதில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் காரணமாக பயணிகள் மிகுந்த அசௌகரியத்தை எதிர்நோக்கி வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அதாவது போக்குவரத்து அமைச்சர் குமார வில்கம மற்றும் ரயில் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. இதன் போது பல்வேறு விடயங்களில் இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்பொழுது இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான நிலை உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக ரயில்வே திணைக்களம் மற்றும் போக்குவரத்து அமைச்சு ஆகியவற்றின் சில நிர்வாக சீர்கேடுகள் தான் அந்த ரயில் தாமதத்துக்கான காரணம் என தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தன. ஆனாலும் அதிகாரிகள் மாறுபட்ட கருத்தை வெளியிட்டு ஊழியர்கள் மீது குற்றச்சாட்டினை முன்வைக்கும் வழிமுறையை கையாண்டு வந்தார்கள். அந்த வகையில் இதன் ஒரு விளைவாக கடந்த சில வாரங்களாகவே ரயில் சாரதிகள் குறிப்பாக ரயில்களை ரயில் பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைவாக செலுத்தும் நடவடிக்கை கையாண்டார்கள். இதன் போது அவர்கள் உரிய வேக கட்டுப்பாடுகளை கடைபிடித்தார்கள், சமிக்ஞைகளை பின்பற்றினார்கள். ஆகவே ரயில் சேவைகளில் தொடர்ச்சியாக தாமதம் நிலவி வந்தது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த பயணிகள் சில சந்தர்ப்பங்களில் ரயில் சாரதிகளை பிடித்து அடித்தார்கள், உதைத்தார்கள். ஆகவே ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவானது. பல சாரதிகள் விடுமுறையில் பதிவு செய்து வீடுகளுக்கு சென்று விட்டார்கள், பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தற்பொழுது ஒரு சுமூகமான ஒரு தீர்வினை காண்பதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது. ஆகவே 2 வாரங்களுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தெரிவித்திருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டும் இது குறித்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருந்தது. இதில் பார்த்தோம் என்றால் பொதுமக்களும் கூறுகின்றார்கள்
ரயில்வே நிர்வாகம் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என. ஆகவே தற்பொழுது போக்குவரத்து அமைச்சரும் இதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தமது தரப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாக அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார். பார்க்கலாம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சிறுவர் துஷ்பிரயோகங்கள் 20,840 முறைப்பாடுகள் பதிவு. தினமும் 17 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாவதாக தகவல் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி வழியாகி இருக்கிறது. தினேஷ் குணவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி குறிப்பு. நாட்டில் அண்மை காலமாகவே பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் துரதிருஷ்டவசமான செய்திகள் தான் இருக்கின்றது. அதாவது சிறு பிள்ளைகள், சிறுமிகளும் அதே போன்று சிறுவர்களும் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படும் சம்பவங்கள் கடந்த காலம் முழுவதும் அண்மை காலமாக வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் 5 அல்லது 6 சம்பவங்கள் இது குறித்து நாங்கள் வாசிப்பதற்கான சூழ்நிலை உருவாகின்றது. ஆகவே இதனை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதிகாரிகள் மட்டத்தில் எடுக்கப்பட்டாலும் கூட இது குறைந்ததாக காணப்படவில்லை. இதற்கான முக்கிய காரணம் மக்களின் மனோநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்களாகவே இருக்கின்றது. தற்பொழுது ஆன்மீக ரீதியான தொடர்புகளில் இருந்து மக்கள் தொடர்ச்சியாக விடுபட்டு செல்லும் ஒரு சூழல் இருக்கின்றது. இதுதான் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. ஆகவே இது குறித்து, அதாவது நட்பண்புள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதனூடாக மாத்திரமே இந்த சமூக பிரச்சனைக்கான ஒரு தீர்வினையும் காண முடியும். அடுத்து, வடக்கில் எந்த ஒரு சம்பிரதாய நிகழ்வையும் தடை செய்யவில்லை, ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறதாக செய்தி இங்கேயும் காணப்படுகிறது. வடக்கில் பாதுகாப்பு படையினரால் 13,200 பாயிண்ட் ரத்தம் தானம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தமிழ் மக்களின் உடம்பில் ராணுவத்தின் ரத்தம் ஓடுவது பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே, அதாவது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராணுவ கட்டளை தளபதி யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் கூறியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் யாழ்குடா நாட்டில் இருக்கும் ஒருவரது உடலில் கூட சுத்தமாக தமிழ் ரத்தம் இல்லை, அது கலக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். பல்வேறு சர்ச்சைகளையும் அந்த கருத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் கூற வேண்டும், யாழ் போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகளவிலான ரத்தத்திற்கு குருதிக்கு தட்டுப்பாடு நிலும் ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. யுத்த காலத்திலும் இராணுவத்தினர் முன்வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் ரத்த தானம் செய்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை, இந்த ரத்தம் ஒருவரது உயிரை பாதுகாப்பதற்காக பெறப்படுகின்றது. ஆகவே நல்ல செயலை செய்தால் நாங்கள் அதனை பாராட்டித்தான் ஆக வேண்டும். 13,200 பாயிண்ட் ரத்தம் தானம் செய்யப்பட்டிருக்கிறது ராணுவத்தால் மட்டும். அடுத்த விஷயம், பாடசாலைகளை மூடியாவது டெங்கு ஒழிப்பு வேலைகளை முன்னெடுப்பது பாராட்டுக்குரியது என்று சொல்லி சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறதா? தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. மே தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை இந்த மழைக்காலம் நீடிக்கும். ஆகவே குறிப்பாக மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணங்களிலும் அதிகளவில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், மழை நீரில், சுத்தமான நீரில் தான் டெங்கு நுளம்புகள் பெருகுகின்றன. ஆகவே மீண்டும் டெங்கு நுளம்பு பெருகுவதற்கான அபாயம் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே பாடசாலைகள் வளாகத்திலே, குறிப்பாக கொழும்பு எடுத்துக்கொண்டால் கிருளப்பன, வெள்ளவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது டெங்கு பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு தனிநபரும் தமது வீட்டு சூழலை, பாடசாலை சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் டெங்கு காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இது குறித்தும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்ததாக, இலங்கையுடன் இந்தியா இணைந்து செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்து, தினகரனினுடைய இன்றைய ஆசிரியர் தலைங்கம், ஆசிய நாடுகள் பாதுகாப்புக்கு ஒன்றுபட்ட செயற்பட வேண்டும் என்ற செய்திதான் காணப்படுகிறது. கார்ட்டூனாக வெளியாகி இருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி அடைந்துள்ளது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமகன் சொல்வதாகவும், பிரேரணை எதற்காக கொண்டு வந்தோம் என்ற குழப்ப நிலையில் எதிர்கட்சிகள் இருந்ததாலும் அதுக்கு எதிராக வாக்களித்த ஜனநாயகவாதிகள் தெளிவாக இருந்ததாலும் தான் இது நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது இன்றைய தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் செய்திகள். இன்றைய தினக்குரல் பத்திரிகைக்கு போலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தஞ்சமடைந்த தமிழர் விபரத்தை வழங்க வெளிநாடுகள் மறுப்பு, காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு கூறுவதாக பிரதான செய்தி காணப்படுகிறது. அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்காமையதான் இந்த காணாமல் போனவர்கள் குறித்து முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கான ஒரு ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமித்திருந்தார். அந்த வகையில் இந்த ஆணைக்குழு ஆரம்ப கட்டத்தில் மேற்கொண்ட விசாரணைகளின் போது காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட பலர் வெளிநாடுகளில் தஞ்சமடைந்திருந்து அங்கு வாழ்ந்து வருவதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறியிருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பான தகவல்களை தமக்கு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளிடம் நேரடியாக
இது தொடர்பான தகவல்களை ஆணைக்குழு கேட்டிருந்தாலும் கூட சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அத்தகைய தகவல்களை வழங்க முடியாது என சம்பந்தப்பட்ட நாடுகள் அதனை நிராகரித்துள்ளதாக இந்த செய்தி கூறுகின்றது. ஆகவே தற்பொழுது தொடர்ந்தும் சிக்கல் நிலை இருக்கின்றது. யார் உண்மையிலேயே காணாமற் போனார், யார் காணாமற் போனதாக தெரிவித்து உயிருடன் இல்லாமல் மரணித்துள்ளார்கள் போன்ற பல்வேறு சிக்கல் நிலை இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் குறித்தும் தற்பொழுது தகவல்களை பெற முடியாத நிலை உருவாகி இருக்கின்றது. அடுத்த செய்தி, வெள்ளை கொடி புதிய அறிக்கை, நம்பியார் தொடர்பாக மௌனம் சாதிக்கிறது ஐநா, ராஜபக்சவை பான் கி மூன் பாராட்டியதாக இலங்கை கூறுகிறது என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் கொண்டு வந்திருக்கும் செய்தி, வாக்காளர் டாப்பு மீளாய்வு ஆரம்பம், ஜூன் 15 வரை படிவங்கள் விநியோகம், தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஒரு செய்தி. இதுவும் தமிழ் பேசும் மக்களுடன் பார்க்கும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மலையகத்திலும் மக்கள் தம்மை வாக்காளர் டாப்பில் பதிவு செய்து கொள்வதற்கு அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. வீடுகளுக்கு சென்ற தற்பொழுது இந்த வாக்காளர் மீளாய்வுக்கான அந்த படிவங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இதை உரிய காலத்தில் நிரப்பி வழங்குவதன் ஊடாக தம்மை தமது மாவட்டத்திற்குள் ஒரு வாக்காளராக பதிவு செய்து கொள்ள முடியும். மக்களுக்குள்ள மிகவும் உன்னதமான ஜனநாயக உரிமைதான் வாக்களிப்பதற்கான உரிமை. இது இல்லாமல் எத்தனையோ நாடுகளில் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், அதற்காக போராடி வருகின்றார்கள். நாட்டில் அந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டும் கூட மக்கள் இது குறித்து அதிக அளவில் அக்கறை செலுத்துவதாகவும் இல்லை. தேர்தல் காலங்களில் வாக்களிக்க செல்வதையும் காண முடியாத நிலை இருக்கின்றது. நாங்கள் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கனா 2000ஆம் ஆண்டில் 11ஆக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்பொழுது படிப்படியாக 1ஆக 2ஆக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஏனைய மாவட்டங்களிலும். ஆகவே மக்கள் இது குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த, அவர்கள் தம்மை பதிவு செய்து கொண்டால்தான் அவர்களது பிரதிநிதிகளை, தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கூட சிலர் பாராளுமன்றத்துக்கு சென்றும் மௌனமாக இருப்பவர்கள் அல்ல. அடுத்த முறையாவது ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை தமது பிரதேசத்திலிருந்து அனுப்பக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வதற்கு நிச்சயமாக இதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அனைவரும் தமக்கு வழங்கப்படுகின்ற படிவங்களை பொறிமுறையில் பூர்த்தி செய்து தம்மை தமது மாவட்டத்திற்குள் பதிவு செய்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களது ஜனநாயக உரிமையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நிச்சயமா. அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஊழலை கற்க விரும்பி இருந்தால் மெதமுல்லானவுக்கு சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவுக்கு சென்று பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராய்ந்து இலங்கை திரும்பியிருந்தார். இந்த விடயம் குறித்து நேற்றைய தினம் அவர் விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக மெதமுல்லன் என்பது அனைவருக்கும் தெரியும் யாருடைய பகுதி என. ஆகவே தாம் ஊழல் அல்லது பேரம் பேசுவது தொடர்பாக ஏதேனும் கற்றுக்கொள்ள விரும்பியிருந்தால் அங்கு சென்றிருப்பேன். ஆனாலும் கூட தான் அதனை விரும்பவில்லை. தான் நாட்டை அபிவிருத்தி செய்வது மற்றும் கட்சியை இவ்வாறு ஆட்சிக்கு கொண்டு வருவது என்பது குறித்து ஆராய்வதற்காக தான் அமெரிக்காவுக்கு சென்று பல்வேறு விடயங்களை அவர் கற்பிக்கத்தான் சென்றிருந்தார் உண்மையிலே. ஆனாலும் பல விடயங்களை தம்மால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கின்றார். அடுத்து, கொழும்பில் பலருக்கு டெங்கு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த செய்தியாக, இரு இணையதளங்களுக்கு அரசு தடை விதிப்பு, ராய்ட்டர் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி. அடுத்ததாக, பிஞ்சில பழுத்தது சொல்லுகிற ஒரு விஷயம் ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது. மோடி சபையில் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாராமே, ஆட்சியை நன்றாக எப்படி நடத்துறது என்ற பயத்திலேயோ தெரியல அப்படின்னு சொல்லி பிஞ்சில பழுத்தது சொல்வதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் கூறுகின்ற விஷயம் தலைவிரித்தாடும் ஊழல் மோசடிகள் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய பிரதீபினுடைய கார்ட்டூனாக வெளியாக இருக்கிற செய்தி இவ்வாறு காண்பிக்கிறது. இது பார்க்கிறவர்களுக்கு புரியும். இதில் இந்தியா சீனா இரண்டும் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள். சரி, இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் கொண்டு வந்திருக்கும் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரிக்கு போலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜெயலலிதாவை மோடி புறந்தள்ளார் என்ற ஒரு செய்தி. 13ஐ அமுல்படுத்தாவிடின் பாரிய விளைவு, சபையில் ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி. ஆம் கனா, நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினர் இது குறித்து அதிக அளவில் பேசியிருந்தார்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம், குறிப்பாகவே நரேந்திர மோடி, புதிதாக இந்திய பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடியுடன் மிகவும் ஒரு சிறந்த நட்புறவை பேணி வரும் ஒருவர். தேர்தல் காலத்திலும் இறுதி சில வாரங்களை கவனத்தில் கொள்ளாமல் விட்டால்
தொடர்ச்சியாகவே இவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுபவராக இருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது நரேந்திர மோடி பதவியேற்றதன் பின்னர் நிச்சயமாக அவர் ஒரு காலமும் அவரின் கருத்துக்களை செவிமடுக்காது செயற்பட மாட்டார் என்பதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தால் 13வது திருத்தத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கண்டிப்பாக அரசாங்கம் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நெருக்கடியான நிலையை நரேந்திர மோடி உருவாக்குவார் என ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் 13+ தருவதாக கூறினார்கள். பிறகு 13- ஆக மாறியது. பிளஸும் மைனஸும் செய்தால் 0 தற்பொழுது இருக்கின்றது. தொடர்ச்சியாக வடமாகாண சபையில் தமக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதில் அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலில் தான் தற்பொழுது இந்த நிலைமை சிக்கலடைந்து மோசமடைந்து காணப்படுகிறது. மோடி பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கும் ஜெயா வைகோ கேள்விக்குறியுடன் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை அழைத்ததின் பிரதிபலிப்பு இது அப்படின்னு. ஆமா, இவர்கள் தற்பொழுது புறக்கணிக்கலாம் என்ற செய்தி வந்திருக்கும் நிலையில் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை நிலைப்பாடை அறிவிக்கும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பும் இருந்தது. அதில் கூறப்பட்ட விடயம், அதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் மன்மோகன் சிங் விடுத்த அழைப்பு ஒரு கொலையாளியின் கையில் இருக்கும் கத்தியை போன்றது. ஆனால் நரேந்திர மோடியின் அழைப்பு வைத்தியரின் கையில் இருக்கும் கத்தியை போன்றது என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே மருத்துவம் செய்வதற்காகத்தான் ஜனாதிபதி அழைத்திருப்பதாகத்தான் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. பார்ப்போம். அடுத்து, மஹிந்தவுக்கு அழைப்பு விடுத்ததில் தவறில்லை தமிழக பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த கருத்து இதோடு சம்பந்தப்பட்டதுதான். அடுத்து, விசாரணை குழுவை அமைக்கும் நடவடிக்கையில் நவிப்பிள்ளை தீவிரம். ஜூன் முதல் வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்ற செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக, தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை கூறி மோடிக்கு கடிதம் தமிழ் கூட்டமைப்பு இன்று அனுப்பி வைக்கும் என்ற ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறதாக வீரகேசரி கூறுகிறது. வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம் வாக்காளர் டாப்பு மீளாய்வு பணிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியாகி இருக்கிறது. இன்று கனியினுடைய கார்ட்டூனாக வெளியாகி இருக்கும் செய்தி, ஆஹா ஆஹா போற வேகத்தை பார்த்தா மாலையை போட்டு வேலையை வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமகர் சொல்லுகிறார். மோடி பதவியேற்கும் விழாவுக்கு ஜனாதிபதி அழைப்பு என்ற செய்தியை கையில வச்சுக்கொண்டு. சரி, இதுதான் இன்றைய தினம் வீரகேசரி கொண்டு வந்திருக்கும் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. யாழ்த்தின குரல் பத்திரிகைக்கு விரைவாக போகலாம். தஞ்சமடைந்த தமிழர் விபரத்தை வழங்க வெளிநாடுகள் மறுப்பு, காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு கூறுகிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கூத்தாடும் தமிழ் கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் டக்ளஸ் சாடல் என்ற செய்தி இன்று யாழ்த்தின குரலில் வெளியாகி இருக்கிற செய்தியாக காணப்படுகிறது. வடக்கில் பெருமளவு கனிய வளங்கள் படையினரின் உதவியுடன் கொள்ளை, வடமாகாண சபை உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக மன்னார் போன்ற பகுதிகளில் மணல் அகழ்வு உள்ளிட்ட விடயங்களுக்கு பல்வேறு தரப்பினருக்கு முறையற்ற வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய தினம் எங்கள் கைவசம் கிடைத்த பத்திரிகையில் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் அநேகமாக பொதுவாக இந்த எல்லா செய்திகளையும் பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நன்றி ஜெகன், எங்களோடு வந்து. நன்றி கண்ணா, நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை பிரஸ் ரிலீஸினோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.